முருகன்னா யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி அசுரன்னா யாருன்னு தெரிஞ்சுப்போங்க. சுவாசம். நீங்கள் சிவம் என்ற எழுத்தை எழுதி பாருங்கள். சி வா இம் அப்படி எழுதி பார்த்தா அந்த சிவத்தில், அந்த சிவங்கிற வார்த்தையில் சிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு கொம்பு இருக்குது பாருங்கள். அந்த கொம்பை எடுத்துட்டா என்ன வார்த்தை வருவாங்க? ஏன் அது லிங்க வடிவத்தில் இறைவன் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்? முருகன் அந்த குருவாக வந்து பாருங்க, அருணகி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை, குருவாக வந்த முருகனிலிருந்து விடுபட்டு ஞான பிரம்மாண்டத்தில் சித்தர்கள் சொல்றாங்க, பிரித்தாலும் சூழ்ச்சி. இறைவன் இப்படி தான் இருப்பான் என்ற அவங்க ஞான பிரம்மாண்டத்தில் இருப்பில் உங்களுக்கு போதிச்சா உங்களுக்கு புரிய மாட்டேங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். முருக வழிபாட்டோட மூல ரகசியம், முருக வழிபாட்டோட சூட்சமம், இது எல்லாத்த பற்றி தெளிவாக பேசுறதுக்காக மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், என்னோட முதல் கேள்வியே சிவம் அப்படின்னா என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். சிவம் ஒரு ரொம்ப மிகப்பெரிய கேள்வியை கேட்டிருக்காங்க. உலகத்தில் இதுவரை வந்த எல்லா ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் மகான்களும் அவுளியாக்களும் நாயன்மார்களும் தேடி 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 கண்டுபிடித்த விடை சிவம். இப்போ சிவம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் போதும் லிங்கம்னா என்னன்ற கேள்வி நம்ம கேட்க வேணாமா? ஏன் சிவன் அங்கே லிங்க வடிவத்தில் வச்சுருக்காங்க? அது ஒரு தீக்ஷா ரகசியம். ஏன் அது லிங்க வடிவத்தில் இறைவன் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்? இப்போ நீங்கள் முருகன் கோயிலுக்கு போனால் இல்லை பெருமாள் கோயிலுக்கு போனால் அங்கே இறைவன் வடிவத் தோற்றத்தில் இருப்பார். பக்தியிலேயே வடிவமற்ற நான் வடிவமற்றவன், லிங்கத்துக்கு எந்த வடிவமும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து அதை நாத்திகர்களோ அல்லது ஞானம் அறியாதவர்களோ இல்லை சில பேரோ அதுக்கு தவறான பொருள் சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை. அப்போ இந்த ஞானிகள் அது ஒரு தீக்ஷா குறியீடு, சிம்பிள் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகத்தினுடைய குறியீடு தான் லிங்கம். பக்தி கடந்து யோகத்துக்கு வரும். யோகத்தில் சிவம் என்றால் என்ன அப்படின்னா சுவாசம். நீங்கள் சிவம் என்ற எழுத்தை எழுதி பாருங்கள். சி வா இம் அப்படி எழுதி பார்த்தா அந்த சிவத்தில், அந்த சிவங்கிற வார்த்தையில் சிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு கொம்பு இருக்குது பாருங்கள். அந்த கொம்பை எடுத்துட்டா என்ன வார்த்தை வருவாங்க? சவம். அப்போது யோகத்தில் சிவம் என்றால் சுவாசம். அப்போ சிவம் என்றால் என்ன கேள்விக்கு முதல் பதில் என்ன? லிங்கம். யோகத்தில் என்ன பதில்? சுவாசம். அடுத்தது என்ன? ஞானம். மூன்றாவது படிநிலை. ஞானத்துக்கு வந்தோன்னா சிவம்னா என்ன? ஒளி, வெளிச்சம், ஜோதி, அண்ணாமலை ஜோதி, அகண்ட தீபம். சிவம் என்றால் ஜோதி. இப்போ இதில் எது சரியாக இருக்கும் நமக்கு? லிங்கம் சரியாக இருக்குமா, இல்லை சுவாசம் சரியாக இருக்குமா, இல்லை ஜோதி சரியாக இருக்குமா? நம்ம எல்லாரும் சிவ வழிபாடு பண்ணுறோம், சிவனை பூஜை பண்ணுறோம். இப்போ சிவம் என்றால் லிங்கமா, சிவம் என்றால் சுவாசமா, சிவம் என்றால் ஜோதியா அல்லது ஒளியா? வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதி எப்படிப்பட்டது? கருணையுடைய, உங்களை அழிக்கின்ற நெருப்பல்ல, அணைக்கின்ற நெருப்பு, காத்து சுகிக்கின்ற நெருப்பு. எது சரி என்ற கேள்விக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி நாலாவது ஒரு படி இருக்கான்னு ஏன் நம்ம தேடக்கூடாது? தேடி பார்த்தா அதுக்கு பேர் பக்தி, யோகம், ஞானம் கடந்து நாலாவது படிநிலைக்கு பேர் என்ன? ஞான பிரம்மாண்டம். அந்த ஞான பிரம்மாண்டத்தில் சிவம் என்பது ஜோதி அல்ல. சரி, இந்த 4 படிநிலை ஏறின நாம 5வது ஒரு படிநிலை இருக்கும்னு ஏன் நம்ம தேடக்கூடாது? தெரியலாமா வேணாமா? ஏன்னா இது 4 சரியா சரியில்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 5வது படிநிலை போயாகணும். என்னென்ன படிநிலைகள்? பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம், அடுத்தது இருப்பு. இல்லையா? அதே ஃபார்முலாவை முருகனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். பக்தியில் முருகன் எப்படி இருக்காரு? 6 முகங்கள் கொண்டிருக்காரு, 12 கைகள் கொண்டிருக்காரு, கீழே மயில் வாகனம், கையில் வேல், சூரசம்ஹாரம் பண்ணக்கூடிய வேல், வள்ளியை மணர்ந்த முருகன், தேவயானையை மணர்ந்த முருகன். இது பக்தியில் ஒரு அற்புதம். இதை வந்து நல்லா கவனிங்க. நம்மளுடைய ஃபார்முலா என்ன பார்க்குற அன்பர்கள் ஒரு கொட்டேஷன் போட்டு வச்சுக்கோங்க. எதுவும் தவறில்லை, இது மட்டுமே சரியில்லை. அதுதான் உங்களை படிநிலை ஏற்றி வைக்கும். பக்தியில் முருகன் இப்படியெல்லாம் இருக்கார். எத்தனை வழிபாடுகள் பாருங்கள். அப்போ அடுத்தது யோகத்துக்கு வரும். யோகத்தில் முருகன் எப்படி இருக்கார்?
ஏந்து நிமிர்ந்து உட்காந்து கண்களை மூடி 6 ஆதார சக்கரங்கள் நம்முடைய தொப்புள் கொடியிலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஆதார சக்கரங்களை மையப்படுத்தி இருப்பவன் முருகன். அப்போ இந்த 6 ஆதார சக்கரம், இப்போ நீங்கள் பக்தியிலேருந்து யோகத்துக்கு வந்துட்டிங்கன்னா அந்த கோவிலுக்கு போக மாட்டீங்க, நம்ம தேகமே கோவிலாடும். இந்த திருமூலர் என்ன சொல்கிறாரு? உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், கள்ள புலன் ஐந்தும் காணா மணிவிளக்கு, தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் எங்கே இருக்குது? புறத்தில் லிங்கமாக இருக்குது, அகத்தில் சுவாசமாக இருக்குது. அந்த சுவாசம் 6 ஆதாரங்களில் வெளிப்படுவதால் அதனை 6 முகமென்றும், அறுபுரி நூல் என்றும், 6 படை என்றும் யோகத்தில் எடுத்து வச்சாங்க. பக்தியில் உருவம், யோகத்தில் 6 ஆதாரம். அடுத்தது ஞானம். ஞானத்தில் அந்த முருகன் எப்படி பேசப்படுறாரு? ஞான பண்டிதன். உலகத்தின் சர்வ சகல ஞானத்திற்கும் ஞான பண்டிதனாக முருகப்பெருமான் விளங்குகிறார். சித்தர்கள் அப்பாவுக்கே சொல்லி கொடுத்தா ஞான பண்டிதன், தன்னை பெற்றெடுத்த வெளிப்படுத்திய தகப்பனாருக்கே ஞானத்தை போதிக்கக்கூடிய ஞான பண்டிதனாக குருவாக முருகனை பார்த்து ஆசானே ஈசனாக பார்க்கக்கூடிய நிலைக்கு பெயர்தான் ஞானம். இப்போ அந்த குருவிலேருந்து விடுபடணும். அதுக்கு பேர் ஞான பிரம்மாண்டம். பக்தி, யோகம், ஞானம். ஞான பிரம்மாண்டத்தில் முருகன் எப்படி இருக்கார் அப்படின்னா, இங்கே வழிபாடுகள் இருந்தது, வழிபாடுகள் கடந்தோம். இந்த 6 ஆதாரங்கள் தேகத்திலிருந்து விடுபட்டோம். அதற்கு பிறகு முருகன் அந்த குருவாக வந்து பாருங்கள், அருணகி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை, குருவாக வந்த முருகனிலிருந்து விடுபட்டு ஞான பிரம்மாண்டத்தில் சிவனே முருகனாக தெரியும். எது வெளிப்பட்டதோ, வெளிப்பட்டு கொண்டே இருந்ததோ, அதுவே வெளிப்பட்ட முருகனாக பேதங்களற்று முருகன் வேறு சிவன் வேறு என்ற எல்லை மாறி ஏகமாக தெரிவது ஞான பிரம்மாண்டம். இல்லையா? புரியுதுங்களா? சிவமும் இந்த முருகரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வழிபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டுட்டே இருக்கும். இப்போ சிவன் கூட பார்வதியாக இருக்கட்டும், முருகர் கூட வள்ளி தேவயானையாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட வாகனமாக இருக்கட்டும், இது எல்லாமே பக்தியில் ஒரு மாதிரியாகவும், சித்தர்கள் வழிபாட்டில் ஒரு மாதிரியாகவும், கண்டிப்பாக ஞானத்தில் ஒவ்வொரு மாதிரியாகவும் வேறுபட்டுட்டே இருக்கு இல்லையா? ஆமாம். அது ஏன் வேறுபடுது? இப்போ கேள்வி அதுதானே. அந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்குள் ஏற்பட்ட ஆணவம் என்கின்ற மலம். இந்த ஆணவ மலம் தான் ஒன்றை வேறுபடுத்தி காட்டும். இது வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அதே சித்தர்கள் சொல்கிறாங்க, பிரித்தாலும் சூழ்ச்சி. இறைவன் இப்படி தான் இருப்பான் என்ற அவங்க ஞான பிரம்மாண்டத்தில் இருப்பில் உங்களுக்கு போதிச்சா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ கடவுளை வந்து 5 படிநிலைகளில் விளக்குறாங்க. பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம், இருப்பு என்ற எல்லை வரைக்கும். அப்போது சிவம் வேறு, சைவம் வேறு, வைணவம் வேறு, சிவம் வேறு, முருகன் வேறு என்ற பேதங்கள் நமக்கு ஏன் ஏற்படுகிறது? நமக்குள் ஏற்பட்ட ஆணவ பதிவுகள். இந்த ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் மகான்களும் என்ன சொல்கிறாங்க? ஆணவத்தை எப்படி அறுப்பது, அகங்கார சம்ஹாரத்தை எப்படி செய்வது. யார் இந்த அசுரன்? யார் இந்த உலகத்தில் எல்லாம் மகிஷாசுரன், முருகன் மட்டுமா? எல்லா தெய்வங்களும் ஒரு அசுரனை வதம் பண்ணுது. கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா கம்சன், ராமாவதாரத்தில் பார்த்தா ராவணேஸ்வரன், இல்லையா? எல்லா சக்தி அவதாரத்தில் பார்த்தா மகிஷாசுரன், இப்படி. அப்போ முருக அவதாரத்தில் சூரசம்ஹாரம். யார் அசுரர்கள்? யார் இந்த அசுரன்னா யார்? முதல்ல நமக்கு அதுக்கு விடை தெரியணும்ல. முருகன்னா யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி அசுரன்னா யாருன்னு தெரிஞ்சுப்போமே. யார் அசுரன்? நம்முடைய ஆணவம் தான். இந்த ஆணவ அகங்கார செருக்கு தான் எங்கள் எல்கேஜி டீச்சர் தான் சரியானவங்க, இவங்க சொல்லி கொடுத்தது தான் சரி, இந்த குரு தான் சரியானவர், இவர் சொன்னது தான் சரி, சூரியன் கிழக்கில் தான் உதிக்குது அப்படின்ற பிடிவாதம் எங்கே நமக்கு ஏற்படுது? இந்த ஆணவ மலம் அப்படி இறுகி லயப்பட்டு இது மட்டுமே சரி என்று சிக்குண்ட அறிவிலே நம்மை நிறுத்தி வைப்பதற்கு பெயர்தான் ஆணவம். அந்த ஆணவத்தை யார் சம்ஹாரம் செய்கிறாரோ அவர்தான் முருகன், அவர்தான் சிவம்.